Watch full episodes on Jio Hotstar. வேண்டாம் டீம் எனக்காக உங்க தாத்தா கிட்ட நீ பேச வேண்டாம். நான் ஒரு விஷயத்துல சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவன். அதாவது ஒரு மனுஷன் நினைச்சான்னா அவனுடைய மனசு தெளிவாக இருந்ததுன்னா மலையை குறைஞ்சு ரோடு போட முடியும், கடலுக்கடியில பாலம் கட்ட முடியும். இதெல்லாம் உங்க தாத்தாவுக்கு புரியல. அவர் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, நான் இங்க இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்காம போக மாட்டேன். உங்க தாத்தா கத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது போய் இந்த கலையை கத்துக்கிட்டு அந்த டைகர் சாங்க நான் ஜெயிக்காம விட மாட்டேன். உன்னை அடிக்கடி வந்து நான் பாத்துக்கிறேன். வரட்டுமாடா கண்ணா, போயிட்டு வரேங்க. மோட்டோவை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எதுவும் உங்ககிட்ட இதுவரைக்கும் கேட்டதில்ல. இன்னைக்கு முதல் தடவையா கேக்குறேன். மோட்டோவை இருக்க சொல்லுங்க. மோட்டு, நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு எதுக்காக இவ்வளவு பாடுபடுற? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. உன் காரணம் எனக்கு சரின்னு பட்டதுன்னா நான் உனக்கு கத்துத்தரேன். அது வந்து மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊரான புர்ஃபுரி நகரத்துக்கு டைகர் சாங்ன்ற ஒருத்தன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணா தெரியுமா? உனக்கு நான் சவால் பண்றேன், ஓகேவா? சேலஞ்சை ஏத்துக்கிறேன். அப்போ நீ டைகர் சாங்க தோக்கடிக்கிறதுக்காகத்தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறியா? இல்லைங்க, யாரையும் தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. தொலைஞ்சு போன எங்க புர்ஃபுரி நகரத்தோட மானத்தை காப்பாத்ததான் நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த டைகர் சாங்க ஜெயிச்சாதான் எங்க நகரத்தோட மானம் காப்பாத்தப்படும். எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீ சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தைரியத்தை நான் நிச்சயமா பாராட்டுறேன். ஆனா டைகர் சாங்க தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். அவனை என் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்ல, என் பையன் மாதிரி பார்த்தேன். டைகர் சாங்க என்னோட சொந்த குழந்தை மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸோட புனிதத்தை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் விடாம சொல்லி கொடுத்தேன். டைகர், இந்த புஸ்தகம் நம்ம குடும்பத்துல 500 வருஷங்களுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு. இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின எல்லா ரகசியங்களும் இருக்கு. மற்றவங்களுக்கு இது தெரியாது. டைகர் சாங்கோட சிரிப்பு தான் என் வாழ்க்கை. அவன் சீக்கிரத்திலேயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். என்னோட ட்ரைனிங் முடிஞ்ச அன்னைக்கு நான் சந்தோஷத்தோட உச்சியில இருந்தேன். டைகர் சாங், இன்னைக்கு நீ உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கை முழுசா முடிச்சிட்ட. இனிமே நீ என் இடத்துல இருந்து இந்த ஸ்கூலை நல்லபடியா நடத்தணும். நான் ரிட்டையர் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வணக்கம் மாஸ்டர் ஹிம் நரேஷ். மாஸ்டர் டிங் பேங், நீங்க இங்கேயா? நீங்க ரிட்டையர் ஆக போறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தின அந்த புனிதமான புத்தகத்தை என்கிட்ட வித்துருங்க.
உங்களுக்கு தேவையானதை நான் அள்ளி கொடுக்கிற அதை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கை முழுக்க அமைதியா ஓய்வெடுக்கலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸோட புனிதமான புத்தகத்தை நான் விற்கிறதா இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுங்க ஹிம் நரேஷ். உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பேன். வைரம் முத்துன்னு என்ன வேணாலும் கேளுங்க. இந்த ஸ்கூலை நடத்தினா 100 வருஷத்துல சம்பாதிக்க முடியாதத உங்களுக்கு நான் அதை விட 1000 மடங்கு கொடுக்கறேன். அதையும் ஒரே நாள்ல கொடுக்கறேன். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? டைகர் சாங், பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்க குறுக்க பேசக்கூடாது. நீ போ இங்க இருந்து. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். நல்ல யோசனை பண்ணுங்க மாஸ்டர் ஹிம் நரேஷ். நான் கோவத்தோட பார்த்தா கூட நெருப்பா தகுக்கிற அந்த சூரிய நொடி பொழுதுல இருட்டா மாறி போயிடும். புரிஞ்சுக்கங்க, நான் கேட்டு ஒரு பொருள் கிடைக்கலனா அதை பறிக்கவும் நான் தயங்க மாட்டேன். பேங்! பேங்! அந்த புனிதமான புத்தகம் எங்களோட வாழ்க்கை, எங்க உயிர் மூச்சு. அது எங்களோட இதய துடிப்பு. அது அதை விலைக்கு வாங்குறத பத்தி யோசிச்ச மூச்சை அடக்கிடுவேன். என் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் கோவத்தோட பார்த்தா கூட அந்த சூரியன் இருளா மாறிடும் உங்ககிட்ட சொல்லிருக்கல. அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாரும் வாங்க. டைகர் சாங், உன்னை பார்க்கும்போது ஒரு பெரிய புத்திசாலியை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. என்னோட இந்த வாய்ப்பை மாஸ்டர் ஹிம் நரேஷ் புரிஞ்சுக்காம என்னை தூக்கி எரிஞ்சிட்டாரு. ஆனா இதை நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கை முழுக்க நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இல்லைன்னா என்ன ஆகுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எனக்கு கோபம் வந்து அந்த கோபத்தோட சூரியனை பார்த்தா அந்த சூரியனே இருளா மாறிடும். இருள் அடைஞ்சு போயிடும். டைகர் சாங்! நாளைக்கு காலையில 5 மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஜெய் ஹோ! வாங்க.
அண்ணாச்சி அதை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். இந்த காட்டுறேன். கஜா கஜா இவ்வளவு நேரம் நடந்து வந்ததுல எனக்கு தலையெல்லாம் சுத்ததாப்பா. நீங்க எல்லாரும் போய் ஷாப்பிங்கா பண்ணுங்க. நான் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேனப்பா. அப்பா என்னென்னமா பண்றாங்க? சீக்கிரம் சீக்கிரம் இந்த பக்கம் பாஸ் பண்ணு. இது என்னப்பா விசித்திரமான விளையாட்டா இருக்கு. இவங்க எல்லாரும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இவங்களுக்கு அதை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லியே கொடுக்கல. அங்க பாருங்க எவ்வளவு தப்பு தப்பா விளையாடுறாங்க. யாரங்க? யார் அது? டீம் டீம் யாருன்னு போய் பாரு. சீக்கிரம் வாங்க போலாம். பவர் பிளான்ட் வச்சிருக்காரா மாஸ்டர்? டிங் பேங் கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே அவன் இந்த பக்கம் ஏர் எடுத்து பார்த்தான் வாழ்க்கை பூரா அவனுக்கு பார்க்க கண்ணே இருக்காது. மாஸ்டர் ஹிம் நரேஷ், மாஸ்டர் ஹிம் நரேஷ், எப்படி நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க? இது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கிடையாது. இதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அப்படியா? ஆனா ரொம்ப அட்வான்ஸ்டானது. பல வருடங்கள் ட்ரைனிங் எடுத்தாதான் இதெல்லாம் உனக்கு வரும். இதுக்கு முழு தியானம் தேவை, அதாவது ஃபோக்கஸ். உன் மேல உனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். ஃபுல் ஃபெய்த் ரொம்ப முக்கியம். இந்த கலையை நீங்க எனக்கு கத்து கொடுப்பீங்களா? நான் தான் சொன்னேன்ல மோட்டு, பல வருடங்கள் கத்துக்கிட்டாதான் இதெல்லாம் வரும். இப்போ நீ கத்துக்கிட்டு இருக்கல்ல, அதை நீ ஒழுங்கா பண்ணு. அப்படியே செய்யற மாஸ்டர். தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சா?
மோட்டு, இன்னியோட உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சது. இனி நீ தாராளமா போய் டைகர் சாங்க எதிர்த்து நிக்கலாம். மாஸ்டர், நீங்க என்ன உங்க சிஷ்யனா மாத்திக்கிட்டு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா, இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாஸ்டர். மோட்டு சொல்றது கரெக்ட் தான் மாஸ்டர். நீங்க மோட்டுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்து மிகப்பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. சரி, டைகர் சாங்கு கூட மோதிரத்துக்கு தயாராரு. ஒரு நிமிஷம் கூடாதா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். நான் செய்ய நினைக்கிறத ஒழுங்கா செஞ்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிடும்னு எனக்கே தோணுது. அதான், வேற ஒண்ணு இல்ல. மோட்டு, உன்னோட ட்ரைனிங் தான் முடிஞ்சிடுச்சுல்ல? என்ன நம்பு. சரி, இப்போ நீ போய் நல்லா ஓய்வு எடுத்துக்க. நாளைக்கு டைகர் சாங்க தோக்கடிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வா. வா டிம் டிம். அப்போ நீங்க வர மாட்டீங்களா மாஸ்டர்? என்னால வர முடியாது. நான் இந்த ஸ்கூலை விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக இங்க இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரல. எனக்கு எவ்வளவோ படிச்சு சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்கல. இன்னைக்கு கேலக்சியை போய் சுத்தி பார்த்துட்டு தான் வருவாரு போல இருக்கு. ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரிதாங்க. கோச் சிம்பா, என்ன ஆச்சு? எங்க அவங்க? அதான் அந்த ஃபுர்ஃபுரே ஆளுங்க. அவங்க இன்னும் இங்க வரவே இல்ல மாஸ்டர் டிங் பேங். அவங்க வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட தப்பிக்கிறது ஈஸி. ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பறந்துட்டு இருக்கேன். இதை என்னால நம்பவே முடியல. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏ! மாஸ்டர் டின் பேங், இவங்க தான் மோட்டு பத்துலு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மோட்டு இவர் தான் இந்த கால கிராமத்துடைய முதலாளி மாஸ்டர் டின் பேங். தாமதமா வந்ததுக்காக மன்னிச்சிடுங்க. டாக்டர் துர்கா சார், நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிடுறீங்களா? ஓ
என்ன இது? டிங் பேங், என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா. இதுக்கு பேரு கேமரா, அது டிஷ் ஆண்டனா. அன்னைக்கு எப்படி எங்க ஃபுர்ஃபுரி நகர் மக்கள் மோட்டு அடி வாங்குறத நேரடியா பார்த்தாங்களோ, அதே மாதிரி உங்க டைகர் சான் அடி வாங்குறத அவங்க நேரடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிருக்கேன். லைவ் டெலிகாஸ்ட் எல்லாருமே பாப்பாங்க. மாட்டு 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 இன்னைக்கு மறுபடியும் மோட்டு அடி வாங்கறத தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. நண்பர்களே, ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து மோட்டு வந்திருக்காரு. அவரு நம்ம டைகர் சானை தோக்கடிக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்காரு. நாம எல்லாரும் அவரை வருக வருக என வரவேற்கலாம். உள்ள வரதுக்கு முன்னாடியே தோத்துட்டியா? வெரி குட். பார்க்க சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் ஹிம்னரேஷ் கிட்ட இருந்து நீ ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்க. ஆனா மோட்டு, இதுதான் உன் வாழ்க்கையில கடைசி ஃபைட்டா இருக்க போகுது. வாழ்க்கையில கடைசி ஃபைட். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.